உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு காலையில் என்எஸ்சி 23,229 ஓப்பன் ஆச்சு. ஹை வந்து 23,556 வரைக்கும் போயிட்டு லோ 23,229 வரைக்கும் வந்து நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 100 புள்ளிகள் ஏற்றத்தோட 23,483 வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்எஸ்சியில் ட்ரேடான ஸ்டாக்ஸ்ன்னு வந்து பார்க்குறப்ப 3,426, அட்வான்ஸ் 2,032, டிக்ளைன் 1,285, எந்த விதமான சேஞ்சும் இல்லாத ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 109. என்எஸ்சியில் அப்பர் சர்க்கியூட் 125, லோயர் சர்க்கியூட் 128, 52 வீக் ஹை 74, 52 வீக் லோ 84. இன்னைக்கு என்எஸ்சி ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய மாற்றங்கள் கிடையாது. ஆனால் செக்டோரல் இண்டிசஸ்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. நிஃப்டி ஐடியில் 4.23% அதிகரித்து முடிஞ்சிருக்கு. அதில் ட்ரேடான எல்லா ஸ்டாக்ஸுமே ஏற்றத்தில் தான் முடிவடைஞ்சிருக்கு. அது ஏங்கிறத நம்ம சார்கிட்ட கேட்கலாம். அடுத்து பிஎஸ்சி வந்தோம் அப்படின்னா 382 புள்ளிகள் அதிகரித்து 74,649 வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.77% அதிகரித்து 1,60,471 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.37% அதிகரித்து 2,69,814 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காப்பரை பொறுத்த வரைக்கும் 0.78% அதிகரித்து 1,376 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் வெறும் 0.38% சரிஞ்சு ஜூன் மாதம் ஒப்பந்தம் 8,703 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க, இன்னைக்கு மார்க்கெட் ஏற்றத்தில் முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பாக நிஃப்டி ஐடி நல்ல பெரிய ஏற்றம். இது ஏன், எதனால் நடந்ததுங்கிறத நம்ம நாகப்பன் சட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சிபி. 12:30 மேல அப்படியே மார்க்கெட் அப்படியே மேல மேல நல்லா வந்து ஏறி இருக்கு. என்ன சார் காரணம்? என்ன மேஜிக் நடந்தது 12:30 மணிக்கு மேல? மெயினா பாட்டம் ஃபிஷிங் தான். நம்ம நேற்றே பேசணும், இந்த லெவல்ல ஒரு சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த ஒன்று. அது ஓப்பனிங்லேயே ஒரு கேப் டவுனா கொஞ்சம் ஓப்பன் ஆனதுனால கொஞ்சம் இறக்கமா ஓப்பன் ஆனது. அதற்கு பிறகு ரெக்கவரி வந்துருச்சு வேகமாக. பல காரணங்களை சொல்லலாம். அதுல வந்து முக்கியமான காரணம் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் அதிகரிச்சிருக்கு. அது வந்து குறியீட்டுல அதனுடைய வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் அது ஒரு முக்கியமான காரணம். அதற்கு அடுத்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் குறித்த புள்ளி விவரங்கள் வெளியாயிருக்கு. 3% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயம். நேற்று பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் பத்தி பேசணும், அது கூட பாசிட்டிவா தான் இருந்தது. யூபிஐ டிரான்சாக்சன் ஆல் டைம் ஹை, கிட்டத்தட்ட 30 ட்ரில்லியன் மே மாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29 ட்ரில்லியனா இருந்தது ஏப்ரல்ல, 30 ட்ரில்லியனா அதிகரி 29.90 ட்ரில்லியனா அதிகரிச்சிருக்கு. அது வந்து ஒரு ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸை காமிக்கிறதா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது நேரடியாக வருமானத்துல தாக்கம் இல்ல. அதோட நேற்றிலிருந்து தொடர்ந்து இந்த ஆட்டோ கம்பெனிஸ், மேஜர் ஆட்டோ கம்பெனிஸ், பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், அவங்களுடைய வியாபாரம் விற்பனை குறித்த புள்ளி விவரங்கள் மே மாசம் வந்து கணிசமாக அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது போக இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதுவுமே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குதுன்னு சொல்லி தகவல்கள். ரொம்ப முக்கியமாக தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் அதிகரிச்சதுதான் காரணம். அதை தொடர்ந்து ஒரு ரூமர் சந்தையில வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்கு சந்தையிலிருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ஆர்ஐஸ், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவுக்குள் பணம் கொண்டு வந்து முதலீடு செய்வதற்கு தயக்கத்தோடு இருக்கிறார்கள். ஏன்னா டாலருடைய மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போகும் பொழுது அதிலேயே லாபம் பார்த்தரலாம், எதுக்கு இங்க முதலீடு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருப்பதாக தெரிகிறது. அதனால அரசாங்கம் வந்து இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் ஃபேவரபிளா கொண்டு வரலாங்கிற ரூமரும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து கொள்ள சந்தை இன்னைக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்டா இருந்தது. ஏகப்பட்ட பாசிட்டிவ் சொல்லியிருக்கீங்க சார். நீங்க குறிப்பா வந்து ஐடி செக்டார் நம்ம தினம் பாத்துக்கிட்டு இருக்கோம். பட் இவ்வளவு பெரிய ஏற்றத்தை நான் பார்க்கல சமீப காலத்துல. நிப்டி ஐடி 4.23% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்குங்களா? கரெக்ட். நிப்டில வந்து 10 பங்குகள் இருக்கு. நிப்டி ஐடில நேத்தும் பாத்தீங்க 10மே அதிகரிச்சிருந்தது. இன்னைக்கும் 10 பங்குகளும் அதிகரிச்சிருக்கு. டிசிஎஸ்லாம் 6.25%, இன்ஃபோசிஸ் 5%, HCL டெக் 4%, எல்லாமே இந்த மாதிரி கணிசமான ஏற்றத்துல இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு 10 பங்குகளுமே. நிப்டி 50ல வந்து இருக்கக்கூடிய 5 பங்குகள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக், விப்ரோ, டெக் மஹிந்திரா 5மே இன்னைக்கு அதிகரிச்சிருக்குங்கிறதையும் பாக்குறோம். சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு அதிகரிச்சதுக்கு முக்கியமான காரணமே தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் தான். இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து இறங்குமுகத்தில் சொல்லலாம். ஏன்னா இன்ஃபோசிஸ் மட்டுமே சென்செக்ஸ் 200 புள்ளிகள் அதிகரிப்பதற்கு காரணம், டிசிஎஸ் 128 புள்ளிகள் அதிகரிப்பதற்கு காரணம், 43 புள்ளிகள் அதிகரிப்பதற்கு HCL டெக் காரணம். இது மூன்றையும் சேர்த்தாலே 375 புள்ளிகள் சென்செக்ஸ் அதிகரிப்பதற்கு இதுதான் காரணம். நான் டெக் மஹிந்திரா இதெல்லாம் சேர்க்கலனா. சோ இதை ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வந்து பெரிய ஏற்றத்தில் இல்லை சந்தை. பட் நிப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து மற்ற பங்குகளும் அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். மெயினா ஐடி பங்குகள் அதிகரிச்சிருப்பதற்கு காரணமாக சொல்லப்படுவது சிஎல்எஸ்ஐ வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோட்.
அதுல வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சாஸ்போகலிப்ஸ் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினாங்க. சாஃப்ட்வேர் as சர்வீசஸ்னு சொல்லி இருக்கக்கூடிய SaaS சாஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இனிமேல் தேராது, மேன் பவர் இது பண்றவங்க எல்லாம் இனிமேல் தேராது, இந்த மாதிரி நிறுவனங்களுடைய வியாபாரம் படுத்துரும்னு சொன்ன மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆக்சுவலா அவங்க ஆர்டர் புக் எல்லாம் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போகலிப்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சாஸ்போகலிப்ஸ்னு பேசினதெல்லாம் இப்ப நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இந்த நிறுவனங்களுடைய ஆர்டர் புக் நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, growthலயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தகவல் வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த தகவலின் அடிப்படையில வந்திருப்பதா சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று சொன்னதுதான் ஸ்டாண்ட் பை இட். பாட்டம் ஃபிஷிங் நடக்குது. எல்லா தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகளும் கணிசமான இறக்கத்துல இறங்கி இருக்கிறதுனால 4300 ரூபாய் 4400 ரூபாய் போன TCS 2200 ரூபாய் கீழே வரும் பொழுது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 50% வீழ்ச்சியை சந்தித்திருக்கும் பொழுது அதுல ஒரு புல் பேக் ரேலிங்கிறது வரும். ஏன்னா இதெல்லாம் கடன் இல்லாத நிறுவனங்கள், இதெல்லாமே வந்து பெரும்பாலான நிறுவனங்கள் சொந்தமா ரியல் எஸ்டேட் இருக்கக்கூடியது. ஆட்களை கூட்டுவதும் குறைப்பதும் அவர்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. வேலை பார்ப்பவர்களுக்கு நஷ்டம் வருமே தவிர அந்த நிறுவனத்திற்கு நஷ்டம்ங்கிறது ரூல்ட் அவுட் ஆல்மோஸ்ட். இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால அது வந்து பாட்டம் ஃபிஷிங் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தது. தொடர்ந்து இதை வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கோம். நம்ம அதனுடைய வேல்யூ பேஸ்ட் பையிங், பாட்டம் ஃபிஷிங் இதுதான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால நேத்தே சொன்ன மாதிரி நேத்து ஏறி இருக்கு, இன்னைக்கு ஏறி இருக்கு, ஒருவேளை நாளை கூட இன்னும் கொஞ்சம் ஏறலாம். பட் அதற்கு பிறகு இது வந்து பிளாட்டோ, ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இதற்கு மேல் செல்லணும்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான, ஏன்னா அவங்க ஏஐ ரிலேட்டடான அந்த ஒர்க் எல்லாம் இதுக்கு நிறைய உள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது உள்ளபடி வருதா, வந்து அவங்களுடைய டாப் லைன் growth இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா பாட்டம் லைன் growth ஃபாலோஸ் டாப் லைன் growth. இந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரெவென்யூ அதிகரிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா பாட்டம் லைன் வந்து ஜென்ரலா கூடிரும் பொதுவாக. ஏன்னா அந்த ரேஷியோ கூட குறைச்சிருக்கலாம் EBITDA மார்ஜின், பட் பொதுவாக அதிகரிக்கும். ஸோ இது நடக்குதாங்கிறத நம்ம பார்த்துட்டு காஷியஸா மூவ் பண்ண வேண்டிய ஒரு லெவலுக்கு நாளை மறுநாள் போயிடுவோம். நேற்றும் இன்றையும் நடந்தது வேல்யூ பேஸ்ட் பையிங், இது வரவேற்கத்தக்கது. ஆனால் இதற்கு மேல் ஏறும்னா நான் சொல்றதெல்லாம் ஜட்ஜ்மெண்டல் கால் தான், தவறாக போகலாம், இல்ல வேறு இன்எக்ஸ்பிளைனபிள் நிறைய ஈவென்ட்ஸ் புதுசா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை பொறுத்துதான் இனிமேல் இந்த பங்குகளுடைய மூவ்மெண்ட் இருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கப்ப நிறைய பேருக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அடடா ஏறிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஐடி செக்டர்ல முதலீடு பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு என்ன சார் நீங்க சொல்ல விரும்புறீங்க? அதனாலதான் நம்ம SIP மோட நம்ம சொல்லிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அதோட இல்ல, ஒரு மாதத்திற்கு முன்போ ஒரு வாரத்துக்கு முன்போ நீங்க முதலீடு செய்திருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் ஏற ஆரம்பித்த பிறகுதான் முதலீடு செய்யறேங்கிறது வந்து டைமிங் த மார்க்கெட். டைமிங் த மார்க்கெட்டை விட டைம் இந்த மார்க்கெட் தான் ரொம்ப முக்கியம்னு பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. சோ அதை நான் முழுக்க ஏற்கிறேன். நம்ம வந்து வேல்யூ பேஸ்ட் பையிங், நல்ல எத்திக்கல் மேனேஜ்மெண்ட், கிரெடிபிள் மேனேஜ்மெண்ட், ஒரு ஸ்ட்ராங் பிசினஸ் மாடல், அது அப்பப்போ ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். இருந்ததுன்னா இறங்க வாங்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ஏறும் பொழுது நம்ம இந்த ஃபோமோவே வராது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டே வராது. ஏன்னா ஏற்கனவே வாங்கியிருப்போம், நம்ம இறங்கினப்போ வாங்கியிருப்போம், முதல்ல கொஞ்சம் ஹையா இருந்தப்போ வாங்கியிருப்போம், ஆவரேஜ் ரேட் நமக்கு வந்து குறைவா வரும். சோ அதுதான் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நாளை மறுநாள் இப்பவும் வேல்யூ பேஸ்ட் பையிங் பண்றதுக்கு ஒரு சில பங்குகள் இருக்கு. அந்த பங்குகள்ல நம்ம தனிப்பட்ட பங்குகளை பத்தி பேச முடியாது. அதனாலதான் நம்ம சில வாரங்களுக்கு முன்பு பேசும்பொழுது அந்த ஐடி பீஸ், அந்த ETF ஐடி டெக்னாலஜி சார்ந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் வந்து இட் லுக்ஸ் அட்ராக்டிவ்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் ஒரு டைட்டில், வேல்யூ பேஸ்ட் பையிங் SIPக்கலாம். சோ அது மாதிரியே போறதுதான் பெட்டரா இருக்குமே. அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட பங்குகளை பத்தி தெரியும்னா போங்க, இல்லைன்னா கொஞ்சம் காஷன் எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் நாளையில இருந்து துவங்குகிறதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஜிஎஸ்டி கலெக்ஷனை பத்தி சொன்னீங்க சார், பெட்டரா இருக்கு அப்படின்னு. அதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன சார்? நிச்சயம் சந்தோஷமான விஷயம் தான். ஜிஎஸ்டி கலெக்ஷன் 3% மேல நெட் லெவல்ல அதிகரிச்சிருக்கு, ரீஃபண்ட் எல்லாம் போக. கிராஸ் கலெக்ஷனும் அதிகரிச்சிருக்கு 3% மேல. பட் எங்க அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக டொமஸ்டிக், அதுல பார்த்தா ஆக்சுவலா 2.6% குறைஞ்சிருக்கு வளர்ச்சி. ஓகே, ஆனால் இறக்குமதி இருக்கு இல்லையா, இம்போர்ட் மூலமாக வந்த அந்த வருவாய் தான் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 19.10% அதிகரிச்சிருக்கு. ஆக இறக்குமதி தான் இதற்கு முக்கியமான காரணம், உள்ளூர் உற்பத்தி விற்பனை அது கிடையாது. அப்படிங்கறத நம்ம இங்க கொஞ்சம் கவனத்தோடு அணுக வேண்டும். நிச்சயமா ஜிஎஸ்டிங்கிறது இப்ப வாங்கும் சக்தி, வாங்குறாங்க பீப்புள் அப்படிங்க சேல்ஸ் அப்படிங்கறத காட்டினா கூட அதனுடைய சோர்ஸ் உள்ளூராக இருந்தால் இன்னும் நல்லது. இந்த அளவுக்கு அதை பாத்துக்க நான் நெகட்டிவா சொல்லல, பட் இதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும் எப்போதுமே இந்த புள்ளி வரத்தை பார்க்கல. அதோடு ஒரு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ஆட்டோ சேல்ஸை பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க சார், அது எந்த அளவுக்கு சார் வந்து ஏறி இருக்கு? இப்போ ஃபடா, சியாம் இந்த டேட்டா எல்லாம் வரணும். இப்ப நிறுவனங்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில மாருதி 40% சென்ற ஆண்டு மே மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களுடைய கார் விற்பனை 40% அதிகரிச்சிருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் 42%, கியா 23%, அப்கோர்ஸ் அது லோவர் பேஸ், ஹியூண்டாய் 9%, மஹிந்திரா 10%. ஒட்டுமொத்தமாக இந்த வாகனங்கள் எல்லாம் அந்த கார் கம்பெனி எல்லாம் போட்டு 25% வளர்ச்சி மே மாசம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஓவரால் விற்பனையில வந்து பரிவாகன் இணையதளத்திலையும் நீங்க பார்க்க முடியும். அதுல வந்து 2 வீலர் 3 வீலர் 4 வீலர்ஸ் எல்லாமே வந்து அவங்க குவாட்ர இது எல்லாமே 4 சக்கர வாகனங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் மே மாசம் வந்து ஏப்ரலோட சற்று குறைவாக இருப்பதான் தகவல் வந்தது. பட் அதுல
பேசஞ்சர் கார் வெஹிக்கிள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதகமான விஷயம் அந்த துறையை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஐஐபி டேட்டா என்ன சார் சொல்லுது? முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஐஐபி டேட்டா வந்து 2022-23 அப்படிங்கிற புது பேசியரை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க ஏப்ரல்ல இருந்து. அதனால இது இதற்கு முந்தைய மாதத்தோடு இதுக்கு முந்தைய டேட்டாவோட எல்லாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. மார்ச் மாசம் 3.2, இப்போ வந்து 4.9 ஏப்ரல்ல. நிச்சயமா இது வந்து ஒரு பாசிட்டிவான டேட்டா பாயிண்டா தான் நம்ம பார்க்கணும். பட் அட் த சேம் டைம் இன்னொரு 1.5 வருஷம் ஆனால்தான் 13 மாதங்கள் தாண்டி 14வது மாதத்துல இருந்தா சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததோடு அடுத்த ஆண்டு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். பட் இப்போதைக்கு இதை வந்து ஒரு அடிப்படையில ஒரு பாசிட்டிவான டேட்டான்னு நம்ம எடுத்துட்டு போறது நல்லது. இந்த டாக்ஸ்ல கொஞ்சம் மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்றீங்களா சார்? ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு, என்ஆர்ஐக்கு அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சா சார், இல்ல அது பேச்சளவுல தான் இருக்குங்களா சார்? இல்ல அதுக்கு தான் இட்ஸ் மோர் ஆஃப் அ காஷன். நான் வரும்னு சொல்லல, வரலாம்ங்கிற ஊகத்துல சந்தையில வந்து வதந்திகள் பரப்பப்படுகிறது. அது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்குன்னு தெரியல. ஏன்னா நிதியமைச்சரிடம் இதை பத்தி ஒரு விஷயம் கேட்கப்பட்ட பொழுது அவர் வந்து அதை நாங்க பரிசீலிக்கிறோம்னு சொன்னதாலாம் தகவல் வெளியானது ஒரு சில நாட்களுக்கு முன்பு. உடனே நம்ம சந்தையில அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டுருவாங்க. அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரமா நடக்குமான்னு தெரியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து இந்தியாவில இருந்து பங்குகளை விட்டு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவுட்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து நம்முடைய சந்தையில பங்கு சந்தை இறங்கிக்கிட்டு இருக்கு. அதை வாங்குறது போற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளவு தூரம் வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஹுண்டாய் மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள் இப்ப கொக்கோ கோலா வந்து ஐபிஓ வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அவருடைய இந்த விலைக்கு இவ்வளவு நல்ல விலை கிடைச்சா நம்ம கம்பெனி வித்துட்டு போயிடலாம் இந்தியால அப்படிங்கிற லெவலுக்கு சிலர் உருவாகும் என்ற ஐயமும் சில பேருக்கு இருக்குங்கிறத நிறைய வாய்ஸ் பண்ணிருக்காங்க சமூக வலைதளங்களில். ஆனால் இன்னொரு சிக்கல் இருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவுல முதலீடு செய்யும் பொழுது ஓரிரு வருடங்களுக்கு முன்பு கொண்டு வந்திருந்தா $75, $80, $85 டாலர் கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு $95 வாங்கும் பொழுது அதை வைத்திருந்தாலே அவர்களுக்கு ஒரு 15-20% ஆதாயம் கிடைச்சிருக்கும். பங்குச்சந்தையில போட்டிருந்தாங்கன்னா இந்த 1.5 வருஷத்துல நெகட்டிவா தான் இருந்திருக்கும். அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் ரெசிடென்ட் இந்தியன் வெளிநாடு வாழ் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் $95 டாலருக்கு போய்கிட்டு இருக்கு, 100 போயிடுங்கிறாங்க. நம்ம எதுக்கு இங்க கொண்டு வரணும்? 100 வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம். நம்ம அப்ப கொண்டு வந்தா $100 கொடுத்தா $100 கிடைக்கும்ல, அதுல ஆதாயம் கிடைச்சிடும். அப்புறம் பங்கு சந்தையில போடலாம், இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம். பங்கு சந்தை இறங்கிட்டு இருக்கு, 2 வருஷமா டாலர் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பித்திருக்கிறது. சோ இது வந்து அரசாங்கம் கவனிக்க துவங்கி இருக்கிறது. இதனால இது ரெண்டையும் கையாளுவதற்கும் சில விஷயங்கள் மாறுதல்கள் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் இல்லை. பார்க்கலாம். முதல்ல இப்ப நீங்க ஒரு புல் பேக் ரேலி இருக்கலாம் வரும் நாட்கள்ல, அப்படி எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமா. ஏன்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் வந்து பாட்டம் அவுட் ஆன மாதிரி தான் தெரிகிறது. இன்னைக்கு காலையில வந்து சந்தை இறங்கினபடி இருந்திருக்கணும். மதியத்திற்கு பிறகு ஐரோப்பிய பங்கு சந்தைகள் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது என்பதை மறுப்பதற்கில்லை. அது ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்கலாம். ஏன்னா போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்புகள் வெளிவரலாமா, அதன் அடிப்படையில தான் ஐரோப்பிய பங்கு சந்தைகள் ஏறுகிறதா அப்படின்னு. பட் மற்றபடி கச்சா எண்ணெயினுடைய விலையிலயோ தங்கம் வெள்ளியினுடைய விலையிலயோ பெரிய மாறுதல் எதுவும் இல்லை. காப்பர் விலையெல்லாம் ஏறினபடிதான் இருக்கு. சோ அந்த சூழல்ல ஏறி இருக்குன்னா சென்டிமெண்ட் ஏதோ பாசிட்டிவா இருக்குது. சோ கவனமா இருக்கணும். பட் இந்த வார துவக்கத்துல நான் சொன்னேன் இல்லையா, 23,600, 650 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அது இன்னைக்கு தொடல, நாளைக்கு தொடுதான்னு பார்க்கணும். அது தொட்டால் 23,900. சோ இந்த லெவல்ஸை பார்க்கணும். சப்போர்ட்டை பார்க்க வேண்டிய கட்டாயம் இந்த வாரத்துல இருக்காதுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரிகிறது. சூப்பர் சார். நேற்று ஆக்சுவலி சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இன்னைக்கு பார்க்கலாம் சார் வரும் நாட்கள் எப்படி இருக்குங்கிறது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.